CAF IAS Academy மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தவம் டெஸ்ட் உடைய 6th மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். So first question number 1 பாருங்க. The sum of three prime numbers are 100. One number is greater than another number by 36. Find the largest number கேக்குறாங்க. அப்ப நமக்கு மூணு பகா எண்களுடைய கூடுதலா என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு 100 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பரோட எவ்வளவு அதிகமா இருக்கு, 36 அதிகமா இருக்குன்னா எனக்கு என்ன கேக்குறாங்க, மிகப்பெரிய எண் கேக்குறாங்க. So first நமக்கு இங்க மூணு நம்பருமே தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நாங்க x plus y plus z எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, எனக்கு இங்க x plus y plus z எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 100 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல எனக்கு ஒரு எண் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எண்ணோட எவ்வளவு அதிகமா சொல்லிருக்காங்கப்பா, 36 அதிகமா சொல்லிருக்காங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த தேர்ட் நம்பர் தான் நான் லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த z is equal to இன்னொரு நம்பர் நம்ம x எடுத்துக்கலாம் இல்ல y எடுத்துக்கலாம். நான் இங்க என்ன பண்றேன்னா y எடுத்துக்கிறேன். 36 அதிகம்னா எனக்கு y plus 36 ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றேன், நான் ஈக்குவேஷன் 1 னும் செகண்ட் ஒன் நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ எனக்கு y க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாரி z க்கு பதிலா y plus 36 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வருது எனக்கு இங்க x plus y plus z க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க y plus 36 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு, எனக்கு இங்க 100 இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? சோ x plus 2y is equal to இந்த 36 ஈக்குவல் வந்து போச்சு என்ன ஆகும், -36 ன்னு வருமா? அப்போ 100 minus 36 ன்னு வரும். அப்போ x plus 2y is equal to 64 ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க பாருங்க, ஒரே இதுல எனக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு, x y ன்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா பிரைம் நம்பர்ஸோட கூடுதல்னு சொல்லிருக்காங்களா? அப்ப பிரைம் நம்பர்ஸோட கூடுதலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எனக்கு இந்த x க்கு ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கலாமா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, லீஸ்ட் பிரைம் நம்பர் நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்ப லீஸ்ட் பிரைம் நம்பர் நமக்கு என்ன தெரியும், x னா எனக்கு 2 ன்னு தெரியுமா? 2 தான் இருக்கல லீஸ்ட் பிரைம் நம்பர். அப்ப நான் x க்கு பதிலா இங்க 2 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேனா, அப்ப x க்கு பதிலா இங்க 2 plus 2y is equal to 64 ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 2y is equal to என்னப்பா இருக்கும், இந்த 2 அங்கிட்டு போச்சுனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆயிருமா? அப்ப 2y is equal to 62 ன்னு வரும். அப்ப y ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு வருதுங்க, 31 ன்னு கிடைக்குது. அப்ப y ஓட வேல்யூ எனக்கு 31 ன்னு கிடைச்சிருச்சுனா x ஓட வேல்யூ நான் இங்க 2 ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். அப்போ நான் z ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? அப்ப z ஓட வேல்யூ எனக்கு 100 குள்ள வந்துச்சுனா நான் எடுத்து 2 இங்க கரெக்ட் தான்ல. அப்ப பாருங்க, எனக்கு x தெரியும் y தெரியும். அப்ப நான் z கண்டுபிடிக்க என்னப்பா பண்ணலாம், ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணா போதுமா? இப்ப பாருங்க என்ன வருதுங்க, z is equal to y என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 31 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப 31 plus 36 எவ்வளவு கிடைக்கும், எனக்கு இங்க 67 ன்னு கிடைக்குமா? அப்ப பாருங்க, எனக்கு x தெரிஞ்சிருச்சு எவ்வளவு 2 ன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். y எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 31. z வந்து எனக்கு இங்க 67 கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, ஓவராலா 100 கிடைக்குதா? அப்ப நம்ம கொடுத்திருக்க கூடுதல் எவ்வளவு, 100. அப்ப 100 கிடைச்சுனா நான் எடுத்த எல்லா வேல்யூமே கரெக்ட்னு தான் அர்த்தம். நமக்கு இங்க என்ன கேக்குறாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் 67 னா என்னோட ஆன்சர் என்னப்பா, ஆப்ஷன் A தான் வரணும். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இது வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் क्वेश्चन, ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கூற்று 1 மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண் எனக்கு நமக்கு தெரியும் 9 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா எனக்கு தெரிஞ்ச பகு எண்கள் என்னப்பா, இருக்கிற லீஸ்ட் பகு எண் என்னது, லீஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்றது எனக்கு இங்க 2, அதுக்கப்புறம் என்ன வரும் 3, 5, 7, இதுக்கப்புறம் பகு எண் எனக்கு 11 போயிருமா? சோ அப்ப 9 அப்படின்றது எனக்கு ஒற்றைப்படையில இருக்க ஒரு பகா எண் தால. அப்ப எனக்கு கூற்று 1 கரெக்ட் தான். ஓகேவா? அகைன் கூற்று 2 பாருங்க, a மற்றும் b என்பன இரு ஒற்றைப்படை பகா எண்களில் a² plus b² மற்றும் a² minus b² என்பது பகு எண்ணா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இங்க a மற்றும் b வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றைப்படை பகா எண் சொல்லியிருக்காங்களா? இப்போ ஒற்றைப்படை பகா எண்ணா நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, லீஸ்டா ஒரு ஒற்றைப்படை பகா எண் எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? அப்ப a இங்க b. அப்ப a க்கு நான் என்ன பண்றேன், ஒற்றைப்படை பகா எண்ணா 3 ன்னு எடுத்துக்கிறேன். b க்கு அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை பகா எண்ணா எடுத்துக்கலாம் 5 ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப a க்கு 3, b க்கு வந்து நான் 5 ன்னு எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் a² plus b², அடுத்து a² minus b² சால்வ் பண்ணி அது எனக்கு பகா எண்ணா, அதாவது பகு எண்ணா இருக்கான்றதை கண்டுபிடிக்கணுமா? அப்ப a² என்னப்பா 3² 9 plus b² னா 5², எனக்கு 25. இது ரெண்டும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 36. 36ன்றது என்னது, ஒரு பகு எண்தால. சோ ஒரு காம்போசிட் நம்பர். அப்ப எனக்கு இது கரெக்ட்டா இருக்கு. அகைன் எனக்கு என்ன பண்ணுவீங்க, a² minus b² கண்டுபிடிக்கணுமா? சோ அப்ப a²ன்றது என்னதுப்பா, அகைன் 9 minus b²ன்றது 25. இது ரெண்டும் கழிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, -16 கிடைக்குது. சோ -16ன்றது நமக்கு என்னவா இருக்கும், காம்போசிட் நம்பரா தான் இருக்கும். சோ எனக்கு இங்க மைனஸ் பிளஸ் கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா நமக்கு ஆன்சர் நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் தான் பண்ணிருக்கோம். இப்போ a க்கு பதிலா நான் 5 b க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நான் நீங்க 3 எடுத்தேனா எனக்கு இங்க என்ன கிடைக்கும், +16 கிடைக்குமா? சோ ஜஸ்ட் நம்ம அசம்ஷன்ல தான் இத சால்வ் பண்றோம். அப்ப எனக்கு 36 16 அப்படின்றது என்ன மாதிரி நம்பர்ஸா இருக்கு, எனக்கு இங்க பகு எண்ணா தான் இருக்கு. அப்ப என்னுடைய கூற்று 2ம் சரியாதல இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் கூற்று 1 2 சரி, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கான தேர்ட் क्वेश्चन பாருங்க.
which of the following numbers will completely divide 4 power 12, 4 power 13, 4 power 14, 4 power 15 சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருக்க எந்த நம்பர் இத கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுங்க கேட்டிருக்காங்களா? சோ இப்போ எல்லாமே எனக்கு எப்படிப்பா இருக்கு? 4 பவர்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நான் ஃபர்ஸ்ட் காமனா 4 power 12 வெளிய எடுத்துடலாமா? சோ இப்போ பாருங்க எனக்கு என்ன பண்றேன்னா 4 power 12 நான் இங்க காமனா எடுத்துட்டேன். அப்ப எனக்கு இந்த 4 power 12 எடுத்ததுல என்ன வரும்? எனக்கு இங்க 1 வருமா? பிளஸ் இங்க எனக்கு 4 power 13 இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்? 4 power 12 தான் வெளிய எடுத்துட்டேனா? அப்போ 4 power 1 ரிமைனிங் இருக்குமா? சோ அப்ப இது 4 power 1. சோ 4 power 14 வந்து 4 power 12 எடுத்துட்டேனா எனக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் 4 ஸ்கொயர் இருக்குமா? அகைன் 4 power 15 வந்து 4 power 12 எடுத்துட்டோம்னா 4 கியூப் வந்து பெண்டிங் இருக்கும். இப்போ இது எல்லாமே எனக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதை டிவைட் பண்ணனும்னு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது ஒரு ஹோல் நம்பரா கண்டுபிடிக்கலாமா? சோ எனக்கு இந்த 4 power 12 நான் அப்படியே வச்சுக்கிறேன். சோ இப்போ எனக்கு எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கப்பா. 1 plus 4 power 1 4 4 ஸ்கொயர் 16 4 கியூப் எவ்வளோ? 64. இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 power 12 இதுல எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க எவ்வளவு கிடைக்குது ஓவராலா? ஓகே இது 80 85 கிடைக்குதா? சோ அப்ப 85 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. சோ அப்போ இந்த 85 நான் எப்படி பிரிக்கலாம்? சோ இப்போ எனக்கு பாருங்க இங்க 4 power 12 ன்னு இருக்கு இன்டு இந்த 85 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்னா 5 இன்டு 17 ன்னு பிரிச்சுக்கலாமா? சோ இப்போ என்ன பண்ணேன்னா ஆப்ஷன்ல 17 இருக்கு 7 இருக்கு 3 இருக்கு. இதனால இந்த மாதிரி நான் பிரிக்கிறேன். ஓகேவா? சோ இதனால நான் 17 மட்டும் பிரிச்சிருக்கேன் அப்படி கேட்டிங்கனா சோ ஆப்ஷன்ல இருக்கறனால அதை பிரிக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப பாருங்க எனக்கு 3 ஆல 15 85 பிரிக்க முடியுமா? கண்டிப்பா எனக்கு 3 வச்சு 85 பிரிக்க முடியாதுல. அகைன் 7 வச்சு பிரிக்க முடியுமா? முடியாது. 11 வச்சு பிரிக்க முடியாது. அப்ப எனக்கு எதை வச்சு பிரிக்க முடியும்? 17 வச்சு மட்டும் தான் பிரிக்க முடியும். அதே மாதிரி ஒரு எண் வந்து 17 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படினா கண்டிப்பா அந்த எண்ணால என்ன பண்ணிக்க முடியும்? 17 ஆல டிவைட் பண்ணிக்க முடியுமா? சோ அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி தான் இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following smallest number that must be multiplied to 72 to make a perfect cube ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த நம்பரா which of the following smallest number that must be multiplied to 32. அப்ப எனக்கு 72 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா அது எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா வரும் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு பெர்ஃபெக்ட் கியூப்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது? 72. இதோட என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ண போறேன் அவ்வளவுதான். அப்ப எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கியூப்னாலே தெரியும்லப்பா. அதாவது கணம் அப்படின்னா என்ன தருவோம்? நம்ம பவர்ல எத்தனை இருக்கும்? 3 இருக்குமா? அப்ப பவர்ல 3 இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணு நம்ம இந்த காரணில எழுதிக்கலாம் அப்படினா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பிரிச்சு எழுதிக்கலாமா? அப்ப இந்த 72 நான் எப்படி எழுதிக்கலாம்? சோ ஜஸ்ட் நார்மலா L டிவிஷன்ல நம்ம ஃபேக்டரியல் எடுத்துக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் 2 ஆல போட்டோம்னா 36 2 ஆல போட்டோம்னா 18 2 ஆல போட்டோம்னா 9 3 ஆல போட்டோம்னா 3 3 ஆல போட்டோம்னா 1. அப்ப இதோட ஃபேக்டர்ஸ்ல எப்படிப்பா இருக்கு? 3 டைம் 2 இருக்கா? எனக்கு என்ன சொல்றது? கியூப்னு சொல்லிட்டாலே எனக்கு பவர் 3 ன்னு இருக்கணுமா? அப்போ இத நான் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா 2 பவர் 3 இன்டு 3 2 டைம் ரிப்பீட் இருக்கா? அப்ப 3 ஸ்கொயர் இருக்கு. எனக்கு என்ன வந்திருக்கணும் இங்க? 3 கியூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? எனக்கு இது ஒரு கன மூலமா இருக்கும். அப்ப 3 கியூப்னா ஜஸ்ட் நான் 3 மட்டும் ஆட் பண்ணா போதும். பட் ஆப்ஷன்ல 3 இருக்கா? இஸ் ஆப்ஷன்ல இங்க 3 இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க பவர்ல 3 ஆட் ஆகணும். அப்படி இல்லனா பவர் டபுள் ஆகலாமா? சோ 1 வந்து இங்க +1 பண்ணிக்கலாம். அப்படி இல்ல என்ன பார்க்கலாம்? பவர் வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 2 ன்னு இருக்கா? 3 பவர் 3 ன்னு இருக்கணும். அப்படி இல்லனா 3 பவர் 6 இருக்கா? இல்ல 3 பவர் 9 ஆ இருந்தா அது எல்லாமே என்ன ஆகும்? எனக்கு இங்க ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா ஃபார்ம் பண்ணுமா? அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது வந்து பாத்தீங்கன்னா 3 பவர்ல இருக்குன்னு செக் பண்ணி பாப்போமா? ஏன்னா நமக்கு இங்க 2 பிரச்சனை இல்ல. 2 பவர் கியூப் இருக்கு. இது எனக்கு ஒரு கனமூலம் தான். அப்ப எனக்கு இந்த 3 தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த எனக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதை நம்ம 3 பவர்ல கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 81 மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? சோ அப்ப இந்த 81 அப்படின்றது எனக்கு எப்படிப்பா எழுதலாம்? நாம in terms of கியூப்ல எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 4 ன்னு எழுதலாமா? எனக்கு இங்க அடிமான சேமா இருக்கும்போது அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? டேட்டா நான் கூட்டிக்கலாம்ல. சோ அப்ப இதை எப்படி எழுதலாம்? எனக்கு இங்க 2 கியூப் into 3 பவர் 6 ன்னு எழுதலாமா? சோ இந்த 3 பவர் 6 ன்னு அகைன் பிரிச்சு எழுதலாமா? 2 கியூப் into 3 கியூப் into 3 கியூப். ரெண்டுமே எனக்கு சேம் தானே. எனக்கு 3 பவர் 6 ன்னு எழுதலாம் சேம் அதே தான் கிடைக்க போகுது. 3 கியூப் into 3 கியூப் எழுதலாம் எனக்கு என்ன வருது? சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப நான் எதை ஆட் பண்ணும்போது எனக்கு இது பெர்ஃபெக்ட் கியூபா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 81 ஆட் பண்ணும்போது மட்டும் தான் மாறுது. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். சோ உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. The number of squares are described whose perimeters are in GP then their sides will be அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த क्वेश्चन வந்து டேட்டான ஒரு क्वेश्चन தான். ஜஸ்ட் ஓகேவா? சோ ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன சொல்லிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட இலக்கியான சதுரங்களின் சுற்றளவு பெருக்குதொடர் வரிசையில் உள்ளது எனில் அதன் பக்கங்கள் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது எனக்கு இங்க நார்மலா அந்த क्वेश्चन கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்க? GP ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப பெருக்குதொடர் வரிசை கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். GP தான் இருக்கும். சோ அப்ப என்னோட ஆன்சர் கண்டிப்பா
ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது 4a அப்படின்றது நமக்கு தெரியுமா. ஸோ அதே மாதிரி இந்த ஜிபியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ எனக்கு இதோட மடங்கா தான் கண்டிப்பா இருக்க போகுது ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம 4 மடங்கு 8 16 32 சொல்லி நான் நம்பர்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படிப்பா ஸ்கொயர் ரூட்ல எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ எனக்கு இது ஸ்கொயர்ன்றப்ப நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்ல எழுதி போறேன். ஸோ இப்போ எனக்கு இது எப்படி எழுதலாம். நாங்கள் ஸ்கொயர் ரூட்ல எழுதுனீங்கன்னா என்ன ஆகும் ஓவரால் எனக்கு இது எல்லாமே. ஸோ இங்க எனக்கு என்னவா மாறும்பா 2வா மாறுமா. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் எழுதும்போது 4 into 2 எழுதலாம். அப்போ 4 into 2 என்ன ஆகும் எனக்கு ஒரு 2 வெளியே வந்துடும். ஸோ அப்போ 4 into 2 2 into 2 4. அப்போ 4 பதிலா என்ன பண்ணிக்கலாம் 2 வெளியே எடுத்துட்டு நான் √2 எழுதிக்கலாமா. அகைன் இங்க என்ன பண்ணலாம் நம்ம இங்க. ஸோ 16 இருக்கு. ஸோ அப்போ 16 எத்தனை டைம் 2 பிரிச்சு எழுத முடியும். ஸோ 2 into 2 into 2 into 2 தான் எனக்கு என்ன வரும் 16 வரும். அப்போ ரெண்டு நம்பருக்கு பதிலா அதாவது எனக்கு ஓவரால் ஸ்கொயர் ரூட்ல பண்ணிக்கலாம். இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 பிரிச்சுனா எனக்கு எவ்வளவு வருது. இதோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைக்குமா. அதே மாதிரி 32ன்றது எப்படிப்பா கிடைக்கும். ஸோ எனக்கு நார்மலா பாத்தீங்கன்னா 16 into 2 தான் 32. இப்போ 16ன்றது எப்படி எழுதிக்கலாம் நான் 4 √2 எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்னா ஏ. ஸோ எனக்கு இதோடைய ஜிபியில் இருந்துச்சுன்னா அதோடைய தொடர் வரிசை நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஜென்ரலா பாருங்க ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இப்படி போயிட்டே இருக்குமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றேன் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ எனக்கு இந்த ரெண்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஏ. ஸோ அப்போ ஏஆர் கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ ஆர் கண்டுபிடிக்க நம்ம என்னப்பா பண்ணுவோம். ஸோ ஆர்ன்றதுக்கு நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். எனக்கு என்னது T2 divided by T1 அதாவது term 2 divided by term 1 தால. எனக்கு இங்க term 2 என்னது 2√2. ஸோ term 1 என்னதுப்பா 2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு r என்ன வருதுங்க ஜஸ்ட் √2 கிடைக்குதா. ஸோ அப்போ பாருங்க எனக்கு இந்த ஆர்டர்ல இது ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்களேன். ஏ அகைன் ஏக்கு பதிலா 2 இருக்கு. அகைன் 2 அப்படின்றது ஏ. ஆருக்கு என்னது இருக்கீங்க √2 இருக்கா. ஸோ அப்போ அதே ஆர்டர்ல எனக்கு இருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பா என்னவா இருக்கும் இது ஜிபியா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 625 பவர் 1/3 plus 1/9 plus 1/27 plus எக்ஸெட்ரா வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு நம்மகிட்ட கேட்குறாங்க ஓகே. இந்த மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பவர்ல கட்டம் மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ பவர்ல கட்டம்ல என்ன பண்ணலாம்ப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்க 1/3 plus 1/9 plus 1/27 plus எக்ஸெட்ரா plus இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் பவர்ல மட்டும் தனியாக எடுத்து எழுதுவோமா. ஸோ இப்போ பவர்ல மட்டும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்துக்கலாம் நாங்க ஏன்னு எடுத்துக்கலாமா. இது எனக்கு 1/3 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா முதல் டைம் தான் நம்ம எப்பயுமே என்ன இருக்கும் ஏவா இருக்குமா. அகைன் என்ன கண்டுபிடிக்கணும் இது எனக்கு ஜிபியில தான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணலாம் இதை ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு T2 divided by T1 போடுவோமா. T2 அப்படின்றது செகண்ட் டேர்ம் T1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப T2 அப்படின்றது என்னதுங்க 1/9 T1ன்றது 1/3. ஸோ எனக்கு இங்க பின்னங்களை வந்து வகுத்திருக்காங்களா. அப்ப பின்னங்கள் வகுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம மல்டிப்ளிகேஷனை மாத்தி கீழே இருக்க பின்னத்தை தலைகீழ எழுதிக்கலாமா. சப்போ 1/9 மல்டிப்ளிகேஷன் எனக்கு 1/3 மாறும் 3/1 மாறும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளோ இருக்கும் எனக்கு ஆரும் எவ்வளோ இருக்குங்க 1/3 தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இதோட மதிப்பு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம எஸ் கண்டுபிடிச்சா போதுமா சம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ சம்முக்கான ஃபார்முலா என்னது எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் தால. ஸோ நமக்கு இங்கே ஏ தெரியும் ஆரும் தெரியும். அப்போ ரெண்டுமே நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. ஸோ ஏவோட வேல்யூ என்னதுங்க 1/3. அதே மாதிரி ஆரோட வேல்யூ 1 மைனஸ் ஆர் தால. அப்போ அகைன் எனக்கு என்ன வரும் 1/3 கிடைக்கும். இதை சால்வ் பண்ண எனக்கு எவ்வளோ இருக்கும் 1/3 டிவைடட் பை 2 சாரி என்ன ஆகும் இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into 3 3 3 மைனஸ் 1 2 மாறிடுமா. அப்போ 2/3 இருக்கும். இப்போ இங்கேயும் எனக்கு எப்படி இருக்கு பின்னங்களுடைய வகுத்தலா தான் இருக்கு. அப்போ பின்னங்களோட வகுத்தலா தான் நம்ம டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனை மாத்துறதுக்கு இந்த தலைகீழ எழுதிக்குவோமா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 1/3 இன்ட்டு 3/2 எழுதிக்கலாமா. அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எஸ் எவ்வளோப்பா இருக்கும் 1/2 தான் இருக்கும். அப்போ எஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு இங்கே 1/2 கிடைச்சிருக்குன்னா இந்த மொத்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் எனக்கு 1/2 தான் இருக்கும். அப்போ இந்த பவருக்கு என்ன பண்ணிக்கலாம் இங்கே 1/2 எழுதிக்கலாமா. அப்போ 625 பவர் 1/2. ஸோ பவர் 1/2 மீனிங் என்னப்பா இந்த பவர் 1/2 எப்படி எழுதுவோம் ஸ்கொயர் ரூட்ல இருந்துச்சுன்னா நம்ம பவர் 1/2 எழுதுவோமா. அப்போ நான் ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கலாமா ரூட் ஆஃப் 625. அப்போ இந்த ரூட் ஆஃப் 625 எனக்கு ரூட்ல எழுதிட்டு எவ்வளோ ஆகும் 25 ஸ்கொயர் தான் எனக்கு ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் தான் எனக்கு 625 தெரியும். அப்போ எனக்கு என்ன ஓவரால் எனக்கு எவ்வளோ வரும் 25 தான் வரும். அப்போ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 + 99 + 999 + எக்ஸெட்ரா அன்டில் வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க t
10 வரைக்கும் இருக்கு. அப்ப 100th டேர்ம் வரைக்கும் நமக்கு இருக்கா? இதோடைய சம் தான் நமக்கு கேக்குறாங்க. சோ இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெனரலா 9 பார்த்தா அது எப்படி எழுதுவோம்? 10 - 1 எழுதிக்குவோமா? அப்ப இதே ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாமா இத? சோ அப்ப எனக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க 9 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறீங்க? 10 - 1 ன்னு எழுதிக்கிறேன். பிளஸ் 99 எப்படி எழுதிக்கலாம் நாங்க? 100 - 1 பிளஸ் ட்ரிபிள் லைன் எப்படி எழுதிக்கலாம் நாங்க? 1000 - 1 until வந்து பாத்தீங்கன்னா 100th டேர்ம் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இத நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 10ஓட மதிப்பு, இன்னொன்னு வந்து 1 மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப 10ஓட மதிப்பு மட்டும் படிச்சா எப்படி பாருக்கு? இது எனக்கு 10 மட்டும் நான் காமனா எடுத்துக்கிறேன். ஓகேவா? 10 இந்த 100ன்றது எப்படி எழுதிக்கலாம் நாங்க? 10 ஸ்கொயர் எழுதலாமா? 1000 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? 10 கியூப்னு எழுதிக்கலாம். until நமக்கு எது வரைக்கும் இருக்கும்? 100th டேர்ம் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சோ இது என்ன ஒரு டேர்ம் எடுத்துக்கலாமா? சோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் என்ன பாருக்கு? இங்க மைனஸ் கொடுத்திருக்காங்களா? சோ மைனஸ், சோ எனக்கு இங்க 1 1 1 தான் எல்லாத்துலயுமே இருக்கா? சோ அப்ப எல்லாத்துலயுமே 1னா எனக்கு 100th டேர்ம் வரைக்கும் எனக்கு என்னவா இருக்க போகுது? இந்த 1 தான் ரிப்பீட் ஆயிருக்குமா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? காமனா வந்து -100 நான் போட்டுக்கலாமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கான ஃபார்முலா. ஓகேவாப்பா? இதுக்கான ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா எனக்கு இதோட சம் தான் கேக்குறாங்க. S of n is equal to a into என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லுங்க? r n - 1 divided by r - 1 தான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா இல்ல, நம்ம GP ல யூஸ் பண்ற ஃபார்முலா தான் இது. சோ a into r power n - 1 divided by r - 1. இதுல நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா a, r and then n மூணுமே தெரிஞ்சிருக்கணுமா? சோ அப்ப இதுல a அப்படின்றது என்ன தெரியும்? முதல்ல என்ன நமக்கு a. அப்ப a எவ்வளவு பாங்க? 10. r ன்றது என்னது? காமன் டிஃபரன்ஸ் தான்ல. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? t2 / t1 போடுவோமா? சோ t2 divided by t1 தான் எனக்கு இங்க r ன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 100 ஸ்கொயர்னா எவ்வளவுப்பா? சோ 10 ஸ்கொயர்னா 100 divided by 10 ன்னு போடுவோமா? சோ அப்ப எனக்கு r எவ்வளவு கிடைக்குது? 10. அகைன் n ன்றது இங்க எத்தனை கிடைச்சிருக்காங்க ஓவராலா? கடைசி 100வது டேர்ம். சோ கடைசி மதிப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? n எடுப்போமா? அப்ப n இங்க எவ்வளவு கிடைக்குது? எனக்கு இங்க 100 ன்னு கிடைக்குது. அப்ப இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாமா ஓவராலா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? S of n is equal to a அப்படின்றது என்னதுப்பா? 10 r பவர் n. சோ நமக்கு r என்ன கிடைச்சிருக்கு? 10. பவர் n ன்றது எவ்வளவு இருக்கும்? இங்க 100 ன்னு இருக்குமா? -1 divided by r - 1. சோ r - 1 எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? r ன்றது 10. 10 - 1 ன்னு எழுதிக்கலாமா அத நம்ம? சோ 10 - 1. சோ ஓவரால் இங்க என்ன இருக்கு? ஒரு 100 இருக்கா? அப்ப இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே இத சால்வ் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10 by இந்த 10 - 1 ன்றது எவ்வளவுப்பா? 9 நான் ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 10 பவர் 100 -1 -100 இருக்குமா? சோ இப்போ என்ன பண்ணுங்க? இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணா எவ்வளவுப்பா இருக்கும்? எனக்கு 10 பவர் 100 into 10 பவர் 1 minus 1 into 10 the whole power 9 இருக்குமா? சோ இங்க ஒரு -100 இருக்கு, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இத எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு அடிமான சமமா இருக்கு, அடுக்க கூட்டிக்கலாமா? அப்ப 10 பவர் 101 மைனஸ் இங்க 10 ன்னு கிடைக்குமா? ஓவரால் இங்க என்ன இருக்கு? 9 மைனஸ் 100 இருக்கு. சோ இப்போ எனக்கு காமனா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்க எனக்கு 9 இருக்கு, இந்த 100 கீழ எனக்கு 9 இல்ல. அப்ப அத ஆட் பண்றதுக்கு எனக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணுமா? அப்ப டினாமினேட்டர் சேமா இருக்கணும்னா இங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா நான் மல்டிபிள் பண்ணா போதும்ல. அப்ப மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்குது எனக்கு? இங்க 10 பவர் 101 minus 10 minus 900 divided by 6 ன்னு இருக்குமா? சோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகே தானே? சோ அகைன் இத என்ன பண்ணலாம்? இந்த -10 ஐயும் -900 மட்டும் ஆட் பண்ணா போதுமா? சோ அப்ப என்ன வரும் எனக்கு இங்க? 10 பவர் 101 minus 910 divided by இங்க 9 வரும். ஏன்னா நம்ம டினாமினேட்டர் 9 தான போட்டுருக்கோம். சோ அப்ப divided by 9. சோ இதுக்கு மேல நான் சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஏன்னா இது பவர்ல இருக்கு, இது 910 இருக்கு, கீழ 9 இருக்கு. சோ அப்ப இது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் சி ல இருக்குல்ல. சோ நம்மளுடைய ஆன்சர் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் சி ஆ தான் இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8 பாருங்கப்பா. சோ என்ன கொடுத்திருக்காங்க? 10 power 1 plus 10 power 2 plus 10 power 3 plus etc 10 power 100 when divided by 6 then the remainder will be இப்படி கேட்டிருக்காங்க. சோ எனக்கு 10 அதோட 10 ஓட மதிப்புல என்ன நம்பர் இருந்தாலுமே அதை டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரிமைண்டர் 4 தான் கிடைக்கும் கண்டிப்பா. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, எனக்கு நார்மலா வந்து 10 இருக்காப்பா. 10 4 ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணலாம்? நான் 2 டைம்ஸ் வந்து என்னோட क्वेश्चन கிடைக்கும். ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கும்? சாரி 6 ஆல் டிவைட் பண்றாங்க. ஓகேவா? 6 ஆல் டிவைட் பண்ணும்போது
1 டைம் என்னோட கோஷன் கிடைக்கும், ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கும் 4 கிடைக்கும். அப்ப எனக்கு ஜெனரலா 10 பண்ணும்போது எனக்கு 4 தான் கிடைக்கும்ன்றப்போ இந்த ரிமைனிங் என்டையர் டேர்ம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா ரிமைண்டர் 4 தான் கிடைக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் D ன்னு எடுத்துக்கலாமா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, find the sum of cubes of odd natural number from 11 to 13 கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ அப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, odd natural numbers சொல்லிருக்காங்கப்பா. odd natural numbers என்ன பண்ணுவோம், எனக்கு இங்க பவர் sum of the cube தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், odd cube numbers ஓவரால் எவ்வளவு கண்டுபிடிக்கணுமா. எனக்கு இங்க 11 ல இருந்து 30 வரைக்கும் odd numbers ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. சோ அப்ப எனக்கு odd numbers எப்படி பார்த்துக்கலாம், எனக்கு இங்க 11 ல இருந்து என்னென்ன வரும், 11 plus 13 plus 15 plus etc எவ்வளவு வரும், 29 வரைக்கும் வருமா. நம்ம இந்த டேர்ம் மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இங்க 1 ல இருந்து 1 3 5 etc 29 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கோ. ஏன்னா 30 க்கு முன்னாடி 30ன்றது என்ன நம்பர், இங்க ஈவன் நம்பர். நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஆட் நம்பர். அப்ப 39 வரைக்கும் தான் எனக்கு ஆட் நம்பர் இருக்கும். அப்ப இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து என்னப்பா பண்ணணும், 1 plus 3 plus 5 etc 9 வரைக்கும் கண்டுபிடிச்சு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. சோ இதெல்லாம் இதோட லாஜிக். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு இங்க இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகேவா. அப்ப S of n கான ஃபார்முலா என்னப்பா, S of n is equal to n square into 2 n square minus 1. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. சோ அப்ப எனக்கு சம் கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா முக்கியம். ஓகேவா. சோ அப்ப n அப்படின்றது என்னது, எனக்கு இந்த லாஸ்ட் n தான் எனக்கு n. அப்ப முதல் டேர்ம்ல எனக்கு லாஸ்ட் டேர்ம் என்னது 29. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல லாஸ்ட்ன்றது என்னதுங்க 9 கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அப்ப n கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஓவரால் இதுல எத்தனை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. சோ அப்ப எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் அப்படினு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுல மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு தெரிஞ்சால இந்த எண்ணுக்கு நான் அப்ளை பண்ண முடியும். சோ அப்ப n அப்படின்றது எவ்வளவா இருக்கும், n plus 1 divided by 2 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஓவராலா இந்த n கண்டுபிடிச்சலாம், n ஸ்கொயர் அப்படின்றது எல்லாமே நமக்கு n எடுக்கறனால கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்ன பண்ணலாம்னா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா சோ லாஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 29 ன்னு தெரியும். ஆனா நமக்கு இங்க என்ன எடுக்கணும், ஓவராலா எத்தனை டேர்ம் இருக்குன்னு எடுக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், n plus 1 divided by 2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப பாருங்க 29 plus 1 அப்படினா என்ன வரும், 30 divided by 2 15 கிடைக்கும். ஓகேவா. அப்ப எனக்கு இந்த டேர்ம்ல ஓவரால் எத்தனை இருக்கும், 15 நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்ல பாருங்கப்பா, எனக்கு 9 plus 1 10/2. அப்ப எத்தனை டேர்ம் இருக்கும், 5 டேர்ம் இருக்குமா. அப்ப இந்த எண்ணுக்கு நான் 15 எடுத்துக்கலாம், இந்த எண்ணுக்கு என்ன பண்ணிக்கலாம், நான் n1 வந்து 15, என்னோட n2 வந்து பாத்தீங்கன்னா 5 ன்னு எடுத்துக்கலாமா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1 ல இருந்து 29 வரைக்கும் கண்டுபிடிச்சிடுவோமா. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. என்னன்றது எனக்கு என்னது 15. அப்ப 15 ஸ்கொயர் எவ்வளவுப்பா, 225 into 2 into n ஸ்கொயர் எவ்வளவு வரும், 225 minus 1. சோ அதே மாதிரி பாருங்க 225 2 into 225 450, 450 1 போச்சுன்னா 449 ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இத n1 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்ப n2 சால்வ் பண்ணணுமா, n2ன்றது நம்ம இந்த வேல்யூ தான் எடுக்கணும். இதோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ சேம் 5 தான். சோ அப்ப மைனஸ் பண்ணி நான் இத என்ன பண்ணிக்கலாம், n க்கு பதிலா 5 போட்டுக்கலாமா. சோ அப்ப 5 ஸ்கொயர் எவ்வளவு 25 into 2 into n ஸ்கொயர்ன்றது எனக்கு 25 minus 1. அப்ப எனக்கு என்ன வரும்பா, 25 into 2 into 25 50, 50 minus 1 49. சோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இத ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோமா. அப்ப பாருங்க எனக்கு என்ன பண்ணுங்க, 449 225 ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு இதோட வேல்யூ கிடைக்குமா. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க, எவ்வளவு வரும், 50 45 5 ரிமைனிங் 4, 5 20 24 ரிமைனிங் 2, 5 20 22 கிடைக்கும். சோ அகைன் இந்த 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 18 க்கு 8 ரிமைனிங் 1, 8 1 9, அகைன் ஒரு 8. சோ அப்ப 898 கிடைக்குது. அகைன் எனக்கு 2 ஆல மல்டிபிள் பண்ணா 899 கிடைக்கும். சோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது, இங்க 5 இங்க 2 இங்க 1. சோ 10 + 10 20 க்கு 0 ரிமைனிங் 2. சோ அகைன் எவ்வளவு கிடைக்குது, 10 19 21 க்கு 1 ரிமைனிங் 2. சோ 10. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 1,1025 கிடைக்குது. அகைன் இங்க இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கலாமா. சோ மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 25 × 49. சோ 9 45 0 8 5 20 5 18. சோ அப்ப எனக்கு 5 2 ரிமைனிங் இங்க 1 வந்துச்சுனா 12 25 கிடைக்குமா. சோ 12 25. சோ இத கழிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஓவராலா. சோ சால்வ் பண்ணுங்க, எவ்வளவு வருதுங்க, 101025 ல இருந்து 1225 வந்து கழிக்கிறோம். ஓகேவா. அப்ப எனக்கு இது ரெண்டும் 0 ஆயிடும்.
இங்கே 10. ஸோ 0 இருக்கா, 1 borrow பண்ணோம்னா என்ன ஆகும், 10லேருந்து 2 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 10லேருந்து 1 போச்சுன்னா எனக்கு 9. 10லேருந்து இங்கே 1 borrow பண்ணியிருப்போமா, ஸோ அப்போ இங்கே 9. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ இருக்கும், 99,800 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, which is irrational number. ஸோ irrational number அப்படின்னா என்னப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விகிதமுறா எண்கள் தான் எனக்கு irrational. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே இருக்காது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், irrational number சொல்லுவோமா. சப்போ அதோடைய பவரை வச்சு நம்ம ஈஸியாக அது irrational நம்பரா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹோல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், அது ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கும். எனக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டெசிமலா வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம irrational நம்பர் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வந்து டெசிமலா கிடைக்குதோ அது என்னுடைய irrational நம்பர்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல இருந்தே போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024. ஸோ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த பவர் அதாவது ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம், 1/2 எழுதுவோம். எனக்கு முன்னாடி 4 இருந்துச்சு என்ன பண்ணுவோம், பவர்ல 1/4 எழுதிக்குவோமா. அப்போ 1024 பவர் 1/4 எழுதிக்கலாமா. எனக்கு 1024 வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 2 பவர் 10 தெரியுமா. அகைன் இதோட பவர் என்ன இருக்கு, 1/4. அப்போ 10 4 அடிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுப்பா, ஓவராலா 2 பவர் 2.5 கிடைக்குது. அப்ப எனக்கு பவர் வேல்யூ பாருங்க எப்படி இருக்கு, டெசிமலா கிடைக்குது. பவர் வேல்யூ டெசிமலா என்ன சொல்லுவோம், அதை நம்ம irrational நம்பர் சொல்லுவோமா. நம்ம கேட்டிருக்கிறது இங்க என்ன கேட்டிருக்காங்க, irrational நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். சோ உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க, find the sum of odd natural number up to 25 கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு odd natural numbers உடைய சம் வந்து கேக்குறாங்க up to 25 வரைக்கும். ஓகேவா? சோ அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா, ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன வரும், 1ல இருந்து எனக்கு 25 வரைக்கும் வருமா. ஸோ அப்போ 1ல இருந்து 25 வரைக்கும்னா அதோடைய ஃபார்முலா என்னதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத என்னுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என்னது, சம் கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ் கண்டுபிடிக்க என்னப்பா ஃபார்முலா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 தால. அப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், அப் டு 25 லாஸ்ட் டைம் என்னதுங்க 25 தால. அப்போ எனக்கு நான் 25 போட்டுக்கலாமா, 25 பிளஸ் 1 டிவைடட் பை 2 எனக்கு என்ன கிடைக்குது, 26 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்குமா. அப்ப என்னோட x ஓட வேல்யூ நீங்க என்ன கொடுத்திருக்காங்க, 13 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எனக்கு x ஸ்கொயர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. சோ அப்ப 13 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, 169. சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, if the sum of the second and fifth term of an AP is 8 and that of the third and seventh term is 14, find the 11th term. ஸோ நமக்கு இங்கே டேரக்டா வந்து ஏ அண்ட் தென் டி கொடுக்காம நம்மள இங்கே ஏடி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணி அதில் நம்ம ஏவும் டி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த 11th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகேமா. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன பாருங்க, டி ஆஃப் என்னோட ஃபார்முலா என்னது, ஸோ இப்போ டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் என்னது, ஏ இன்டூ என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி தானே. ஸோ இப்போ எனக்கு பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. செகண்ட் டேர்ம்ல என்ன பண்ணுவோம், நம்ம T2 எழுதிக்குவோமா. ஸோ இப்போ பாருங்க எனக்கு இங்க T2 ஏன்னா எனக்கு கூட நம்ம 2 போடுறோமா. ஸோ அப்போ A பிளஸ் n மைனஸ் 1 என்னப்பா இருக்கும், 2 மைனஸ் 1னா 1 மாறிடுமா, இன்டூ டின்னு மாறும். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க A பிளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ T ஆஃப் T2 அப்படின்னா எனக்கு என்ன செகண்ட் டேர்ம்ன்றது என்னது, A பிளஸ் டி. இதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் ரெண்டோட சம் தான் சொல்லிருக்காங்க. அப்ப T5 னா எப்படி எழுதிக்கலாம், அத A பிளஸ் 5 மைனஸ் 1 எவ்வளவு வரும், 4. அப்ப 4D ன்னு எழுதிக்கலாமா. இது ரெண்டோட சம் தான் எனக்கு எவ்வளவு, 8. அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம், அத A பிளஸ் D பிளஸ் A பிளஸ் 4D இஸ் ஈக்குவல் டு 8 ன்னு எழுதிக்கலாமா. அப்ப A ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 2A பிளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு தான் எனக்கு 8. இதான் எனக்கு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் என்ன கொடுத்திருக்காங்க, third and seventh term. சோ third term எப்படி எழுதிக்கலாம், நானு T3 is equal to A plus 2D ன்னு எழுதிக்கலாமா. அகைன் இதோட என்ன ஆட் பண்றாங்க, seventh term. சோ அப்ப seventh term எப்படி வரும், A plus 6D ன்னு கிடைக்குமா. இதோட கூடுதலா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 14 சொல்லிருக்காங்க. அப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது பாருங்க, 2A plus 8D is equal to 14. இது நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப ஈக்குவேஷன் 1 இருக்கு, ஈக்குவேஷன் 2 இருக்கு, ரெண்டுமே நான் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. சோ அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, 2A plus 5D is equal to 8. இது எனக்கு ஈக்குவேஷன் 1. ரெண்டையுமே சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மைனஸ் 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 போட்டுருவோமா. அப்ப +2A க்கு -2A க்கு கேன்சல் ஆயிரும். 8D ல இருந்து 5D போச்சுனா எவ்வளவு இருக்கும்,
3d is equal to 6. அப்ப d is equal to எவ்வளவு இருக்கும் 2. இப்ப d கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து a கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாப்போமா? சோ அப்ப பாருங்க எனக்கு இங்க 2a plus 5 into d எவ்வளவுப்பா? 10 is equal to 8. அப்ப 2a is equal to இங்க -10 plus 8 இருக்குமா? அப்ப -2 ன்னு கிடைக்கும். அப்ப a is equal to எவ்வளவுப்பா? -1 ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இங்க a கிடைச்சிருச்சு, d கிடைச்சிருச்சா? இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா 11th டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப t of 11 தான் நமக்கு இங்க கேக்குறாங்க. t of 11 is equal to ஜெட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? சோ அப்ப எனக்கு a என்னது? -1. again 11th டேர்ம்ல என்ன போடுவோம்? n-1 போடுவோமா? சோ அப்ப n-1 என்னப்பா வரும்? 11 - 1 10. d ஓட வேல்யூ என்னது? 2. அப்ப -1 plus 20. அப்ப எனக்கு 20ல இருந்து -1 போச்சுனா எவ்வளவு இருக்கும்? 19 தான் எனக்கு என்னது? t of 11 அப்படின்றது. ஓகேவா? அப்ப t 11ன்றது எனக்கு 19 னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் D தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many numbers between 10 and 65 is divisible by 2, 3 and 4? சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பரோ அந்த நம்பரோட LCM கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப பாருங்க 2, 3, 4. இதோட LCM எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? சோ ஜஸ்ட் 2 ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. 1, 3, 2 ன்னு இருக்கும். அகைன் 2 ஆல போட்டோம்னா 1, 3, 1. அகைன் 3 ஆல போட்டோம்னா 1, 1, 1. இப்போ இதெல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? LCM கிடைக்குமா? 2 × 2 4, 4 × 3 12. அப்ப என்னோட LCM வேல்யூ எவ்வளோ? 12. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? How many numbers between 10 and 65 கேட்டிருக்காங்களா? அப்ப என்னோட LCM இங்க 12 தெரியுமா? அதோட மடங்குகளை நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப LCM வந்து 12, அதோட மடங்குகள் எப்படி வரும்? 12, 24, 36, 48, 60, 72 போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10ல இருந்து 65 கேக்குறாங்க. இப்ப 10ல இருந்து 65க்குள்ள எனக்கு 12 மடங்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. சோ 12 வரலாம், 24 வரலாம், 36, 48, 60 எல்லாமா? அப்ப இந்த 5 தான் இருக்குன்னா எனக்கு இந்த 5 எண்கள்ல மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? 2, 3, 4 எனக்கு கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 5 தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. क्वेश्चन நம்பர் 14. The sum of 5 consecutive even number என்ன கொடுத்திருக்காங்க? 2720. The sum of the third and fifth number கேக்குறாங்க. எனக்கு இங்க consecutive even numberக்கான ஃபார்முலா அதோட சீக்வென்ஸ் என்ன? x x plus 2 x plus 4 x plus 6 x plus 8 மொத்தம் 5 டேர்ம் இருக்கா? இதெல்லாத்தோட கூடுதல் தான் கேக்குறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே நான் பிளஸ் போட்டுக்கலாமா? இஸ் ஈக்குவல் தான் கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க 2720. அப்ப எல்லாத்தையுமே கூட்டுங்கப்பா. மொத்தம் எத்தனை x இருக்கு? 5x இருக்கு. பிளஸ் நம்பர்ஸ் எல்லாமே கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க? 10, இங்க ஒரு 10, 20. இதான் எனக்கு எவ்வளவு? 2720. அப்ப 5x = எவ்வளவுப்பா இருக்கும்? 2720 minus 20 போயிருமா? அப்போ 2700 is equal to 5x ன்னு இருக்கும். அப்ப x வேணா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் 5 ஆல நம்ம அடிச்சிடலாமா ஓவராலா? சோ அப்ப எவ்வளவு வருது எனக்கு இங்க? 5 4 0 ன்னு கிடைக்குது. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கீங்க? 540 கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்க? தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் தான் கேக்குறாங்க. நமக்கு தேர்ட் டேர்ம் என்னப்பா இங்க? தேர்ட் டேர்ம் பாருங்க 1 2 3. தேர்ட் டேர்ம்ன்றது என்னது இங்க? x + 4. ஃபிஃப்த் டேர்ம்ன்றது என்னவா இருக்கீங்க? ஃபிஃப்த் டேர்ம்ன்றது x + 8. அப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க எவ்வளவு வருது? 2x + 4 + 8 12. எனக்கு x ஓட வேல்யூ எவ்வளவு தெரியும்? 540. அப்ப 2x னா எவ்வளவு இருக்கும்? 1080 ன்னு இருக்குமா? பிளஸ் ஒரு 12. அப்ப ரெண்டே ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 1092 கிடைக்குமா? அப்ப 1092 ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், ஆப்ஷன் B ல இருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. क्वेश्चन நம்பர் 15. If the number 6p5157q is divisible by 8, then p into q is equal to என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்து அதை 88 ஆல் டிவைட் ஆக சொல்லிருக்காங்களா? எனக்கு டைரக்டா 84 ஆல் டிவைட் ஆகக்கூடிய ரூல் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 88 நான் பிரிச்சுக்கலாமா? சோ பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்ப்பா? 8 11 பிரிச்சுக்கலாமா? சோ அப்பனால எனக்கு என்ன ஆகும்? ரெண்டு நம்பருமே ஃபர்ஸ்ட் எனக்கு 8 ஆலையும் 11 டிவைட் ஆச்சுனா ஓவரால் எனக்கு 88 ஆல டிவைட் ஆகும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க நான் 8 கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா 8 கண்டுபிடிச்சா தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? 11 ஓட டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ண முடியும். 8 கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னப்பா? லாஸ்ட் 3 டிஜிட் எனக்கு என்ன ஆயிருக்கணும்? 8 ஆல டிவைட் ஆச்சுனா கண்டிப்பா இந்த ஹோல் டேர்ம் எனக்கு என்ன ஆகும்? 8 ஆல டிவைட் ஆகுமா? அப்ப லாஸ்ட் 3 டேர்ம்ல என்ன பண்ணிக்கலாம்? 5 7 q ன்னு எடுத்துக்கலாமா? இது எனக்கு 8 ஆல டிவைட் ஆகணும். என்ன பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் 8 ஆல டிவைட் பண்ணுங்க எவ்வளவு வருது? 8 ல 56. சோ அப்ப 7 டைம் போட்டா எனக்கு 56. ரிமைனிங் 1 இருக்கு. அப்ப இந்த q அப்படிங்கற பிளேஸ்ல என்ன நம்பர் போட்டா எனக்கு டிவைட் ஆகும்? q ன்ற பிளேஸ்ல நான் 6 போட்டுக்கலாமா? ஏன்னா ஈரட்டா 16 நமக்கு தெரியும்ல. அப்ப நான் q க்கு பதிலா என்ன பண்றீங்க?
6 போட்டா எனக்கு கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அப்ப எனக்கு q க்கு என்ன பண்ணிக்கலாம் 6 ன்னு எடுத்துக்கலாமா. சோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் q கண்டுபிடிச்சாச்சுனா நான் அகைன் p ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல. சோ 11 கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னப்பா odd places minus even places. இது எனக்கு என்ன வரணும் ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா 11 அப்படினா 0 கிடைக்கணுமா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் odd place எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா. சோ odd place என்னது அதோட பிளேஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா. சோ எத்தனாவது இலக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். அதோட நம்பர்ஸ் பார்க்க கூடாது. ஓகே odd number even number கிடையாது. odd place even place. அப்ப எனக்கு odd placeனா அந்த முதல் இடத்துல என்ன இருக்கு 6, மூணாவது இடத்துல எவ்வளவுப்பா இருக்கு 5 பிளஸ் அஞ்சாவது இடத்துல 5 பிளஸ் ஏழாவது இடத்துல 7. இது எல்லாமே எனக்கு odd place ஆ மைனஸ் ஈவன் place பாருங்க p இருக்கு. ஓகேவா. சோ p பிளஸ் நாலாவது இடத்துல 1, ஆறாவது இடத்துல 7 இருக்கா 1 பிளஸ் 7. இப்போ இதை கழிக்கும் போது என்ன வரணும் எனக்கு 11 வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன வரணும் 0 வரணும். இதெல்லாம் ரூல். அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே கூட்டுங்க எவ்வளவு வருது 22 மைனஸ் p பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 11 ஆர் 0 ன்னு எடுத்துக்கலாம். 11 வரலாம் இல்ல 0 ரெண்டு வந்தாலுமே நமக்கு டிவிசிபிள் ஆகும்ல. அப்ப பாருங்க எனக்கு இந்த p க்கு என்ன வேல்யூ போட்டா எனக்கு இங்க எதர் 11 ல 0 கிடைக்கும். சின்ன நம்பரா தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஓகேவா. இப்ப பாருங்க எனக்கு இந்த p க்கு நான் ஒரு இலக்கம் தான் போட முடியும். அப்ப கண்டிப்பா 0 வரதுக்கான பாசிபிள் கிடையாது. ஓகேவா. அப்ப எனக்கு இந்த 8 ஓட ஒரு 3 கூட்டினா என்ன வரும் 8 + 3 11. அப்ப 11 அப்படின்னு கிடைச்சிருச்சுன்னா 21 இருந்து 11 போச்சு எனக்கு 11 கிடைக்கும்ல. அப்ப நான் p க்கு என்ன நம்பர் எடுத்துக்கலாம் 3 எடுத்துக்கலாமா. இப்ப q க்கு எனக்கு நம்பர் தெரியும் ஆல்ரெடி என்னது 6, p க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கண்டுபிடிச்சா. நமக்கு என்ன கேக்குறாங்க p × q தான் கேக்குறாங்க. அப்ப p 3 q 6 3 18. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரணும். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 16 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க find the 10th term of the sequence √2 √8 √18 கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இதுல நம்ம வந்து ரூட் டேர்ம்ல இருந்து எவ்வளவுக்கு நம்ம வெளிய எடுக்க முடியுமோ அத மாதிரி எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் நான் √2 எப்படி எடுத்துக்கலாம். சோ √2 என்னால வெளிய எடுக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் டேட்டா நான் √2 ன்னு போட்டுக்கலாமா. அகைன் √8 ன்னு எப்படி எழுதிக்கலாம்ப்பா 2 × 2 × 2 ன்னு எழுதிக்கலாமா. சோ அப்ப எனக்கு இத காமனா என்ன பண்ணிக்கலாம் ஒரு 2 நான் வந்து வெளிய எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்ப பாருங்க என்ன வரும் எனக்கு இங்க 2 √2 ன்னு எழுதிக்கலாமா. அகைன் எனக்கு இந்த 18 எப்படி எழுதிக்கலாம் நான் இங்க 9 × 2 எழுதிக்கலாமா. சோ அப்ப இங்க 3 × 3 நான் காமனா எடுத்தேனா 3 √2 ன்னு கிடைக்கும். ஓகேவா. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 10th டேர்ம் தான் கேக்குறாங்க. அப்ப t ஆஃப் என்னோட ஃபார்முலா என்னது t ஆஃப் n = a + n - 1 × d. அப்ப a அப்படின்றது எனக்கு என்ன தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது என்னதுங்க √2. d அப்படின்றது t2 - t1 அப்ப t2 அப்படின்றது என்னதுப்பா 2 √2 - √2. அப்ப இதோட சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு இங்க வெறும் √2 கிடைக்குமா. n ன்றது என்னதுங்க 10. ஏனா 10th டேர்ம் தான் நம்ம கேக்குறாங்க. அப்ப n ன்றது என்ன வரும் கண்டிப்பா 10 ஆ தான் இருக்கும். அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா. சோ அப்ப t ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு a அப்படின்றது என்னதுங்க √2 பிளஸ் n - 1 என்ன பண்ணுவோம் 10 தான் நம்ம எடுத்துறோம் n க்கு. அப்ப 9 எழுதிக்கலாமா. சோ 9 × d எவ்வளவுப்பா √2. சோ அப்ப என்ன பண்ணலாம் இங்க பிளஸ் இருக்கு. இங்க ரூட்டுக்கு முன்னாடி எதுமே இல்லனா 1 க்கு தான் மீனிங். அப்ப என்ன வரும் எனக்கு இங்க 10 √2 ன்னு இருக்கும். எனக்கு இங்க ஆப்ஷன் பாருங்க எல்லாமே எனக்கு ஹோல் ரூட்ல குள்ள தான் இருக்கா. அப்ப 10 ன ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா என்ன இருக்கும் கண்டிப்பா 100 × 2 இது ஹோல் ரூட் இருக்குமா. அப்ப ரூட் ஆஃப் 100 × 2 எவ்வளவு இருக்கும் 200. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் A தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the common difference of AP 1/p 1 - p divided by p 1 - 2p divided by p. so common difference தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. common difference என்னது எனக்கு இங்க d. d னா என்ன பண்ணுவோம்ப்பா t2 - t1. so t2 என்னதுங்க செகண்ட் டேர்ம் தான் எனக்கு t2 1 - p divided by p minus t1 என்னது 1/p. எனக்கு கீழ டினாமினேட்டர் எப்படி இருக்கு சேமா இருக்கு. மேல இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா. சோ அப்ப காமனா நான் p ன்னு எடுத்துக்கிறேன் 1 - p -1. so -1 + 1 கேன்சல் ஆயிருமா. அப்ப என்ன இருக்கு ரிமைனிங் -p divided by p. so இத அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும் -1 ன்னு வரும். so என்னோட ஆன்சர் ஆப்ஷன் D தான் வரணும். உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which term of the sequence 114 109 104 is the first negative term கேக்குறாங்க. அப்ப எனக்கு எது எனக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டேர்மா இருக்கும் கேக்குறாங்களா. சோ அப்ப நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா t of n = a + n - 1 × d அப்படி யூஸ் பண்ணி இது நமக்கு என்னோட வேல்யூ தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அது அன்னோனா வச்சு ரிமைனிங் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா. சோ அப்ப நமக்கு இங்க என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னதுப்பா a 114. அகைன் எனக்கு d ன்றது என்னது t2 - t1 தால. அப்ப t2 ன்றது 109 - 114. சோ கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும் -5 ன்னு கிடைக்குமா. அப்ப t of n ஓட ஃபார்முலா என்னது a +
n minus 1 into d. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ டக்குனு எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ t of n எனக்கு தெரியாது. ஸோ அப்போ t of n is equal to a அப்படின்றது என்னது 114 பிளஸ் nன்றது தெரியாதுலப்பா n minus 1 அகைன் d அப்படின்றது என்னது -5. ஸோ இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 114 மைனஸ் 5n பிளஸ் 5 மாறிடுமா? ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தால. ஸோ அப்போ பாருங்க 1 இந்த 5 ஆட் ஆச்சுன்னா 119 மைனஸ் 5n இருக்குமா? அப்போ 119 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணிக்கலாம்? இதை நான் இங்கே கொண்டு போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் 5 என்ன மாறுமா? ஸோ அகைன் n இஸ் ஈக்குவல் டு 119 டிவைடட் பை 5 எழுதிக்கலாமா? ஸோ இதை சால்வ் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 23.8 கிடைக்கும். ஸோ அப்போ 23.8 டெசிமலுக்கு அப்புறம் 0.5 மேலே என்ன பண்ணிக்கலாம்? நான் நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாமா? அப்போ 23.8 நான் ரவுண்ட் ஃபிகர் பண்ணேன்னா எவ்வளோ எடுத்துக்கலாம்? 24 எடுத்துக்கலாமா? அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of the two number is 40 and their product is 60. Sum of their reciprocal கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரெண்டோட சம் என்னன்னா x plus y எடுத்துக்கோமா 40. அதோட ப்ராடக்ட்னா x into y தான் எனக்கு எவ்வளோ 60. எனக்கு அதோட ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. அப்போ x y-க்கான ரெசிப்ரோக்கல் தான் கேட்குறாங்க. அப்போ x y-க்கான ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதிக்கலாம்? 1/x plus 1/y எழுதிக்கலாமா? இதை சால்வ் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகும்? எனக்கு இங்கே x plus y டிவைட் பை xy கிடைக்கும். அப்போ x plus y யோட வேல்யூ எனக்கு எவ்வளோ 40. xy யோட வேல்யூ எவ்வளோ 60. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2/3 கிடைக்கும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. If x plus y is equal to 11, then minus 1 power x plus minus 1 power y is equal to n அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க x plus y என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 11 கொடுத்துருக்காங்களா? அப்போ x plus y எனக்கு இங்கே 11. ஸோ அப்போ எனக்கு பாருங்க ஒன்று இந்த x வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? ஸோ 5ன்னு எடுத்துக்கலாம், இங்கே 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 5னா இது எனக்கு ஆட் நம்பர், இது எனக்கு ஈவன் நம்பர். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 6 + 5னா எனக்கு 11 கிடைக்கும். இது எனக்கு ஈவன் நம்பர், இது எனக்கு ஆட் நம்பர். அப்போ எனக்கு 1 ஈவன் 1 ஆடா இருக்கணுமா? அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? ஜஸ்ட் ஆட்னு எடுத்துக்கிறேன். ஒய்க்கு பதிலாக ஜஸ்ட் ஈவன் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மாற்றி எடுத்தால் சேம் அதே தான் கிடைக்க போகுது. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? -1 பவர் எக்ஸ். எக்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இங்கே ஆட்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஆட்னா நம்ம எந்த டேர்ம் எடுத்துக்கலாமா? ஸோ ஆட்னா என்ன நம்பர்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 எடுத்துன்னா 1/3 எவ்வளோப்பா இருக்கும்? 1/3 எனக்கு 1 தான் இருக்கும். மைனஸ்ல இருந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸ்லேயே தான் எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் -1 பவர் ஈவன் இருக்குமா? ஸோ இப்போ ஈவனா ஜஸ்ட் நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் ஈஸி தான். ஸ்கொயர் ஈவன்னா நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அப்போ 1/2ன்றது எனக்கு 1. ஆனால் எனக்கு இங்கே மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ +1. அப்போ +1 -1ன்றது என்னவா மாறும்? 0 மாறும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 0 தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between the place value of 2 and 3 in the number கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 2 8 9 3 5. ஸோ எனக்கு 2ஓட பிளேஸ் வேல்யூ 3ஓட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ எனக்கு இந்த 2ன்றது பாருங்க எத்தனை பிளேஸ்ல பாருக்கு? 1 10 100 1000 10000 இருக்கா? அப்போ 2 × 10000 எவ்வளோ? 20000. அதே மாதிரி இந்த 3ன்றது பாருங்க எத்தனை பிளேஸ்ல இருக்கு? 10ன்ற பிளேஸ்ல இருக்கு. அப்போ 3 × 10ன்றது 30. ஸோ இப்போ இதை கழிச்சுக்கோங்க. என்ன வருது? 0 7 9 வரும். அகைன் என்ன வருங்க? 19 கிடைக்குமா? ஸோ இப்போ 19970 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான விடை. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஃபைண்ட் த நம்பர் whose 1/3 part is 6 more than 1/5 of the part ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு எண்ணின் 1/3 பங்கானது 1/5 பங்கை விட 6 அதிகமா உள்ளதா? அப்போ இந்த 6 விட்டுருங்க. ரிமைனிங் டேர்மை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க ஒரு என்ன தெரியாதா? அப்போ எக்ஸ்ல 3 பங்கு எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல 5 பங்கை விட 6 அதிகமா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த பங்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? 6 அதிகமா இருக்குமா? x/3 அப்படின்றது x/5 விட 6 அதிகமா இருக்குமா? அப்புறம் என்ன ஈக்குவல் பண்ணிருக்க? என்ன பண்ணிக்கலாம்? இதோட நான் 6 கூட்டிக்கலாமா? ஏன்னா இதான் 6 அதிகமா இருக்கு. அப்போ 6 அதிகமா இருக்கு அப்படின்றப்ப நான் இங்க 6 கூட்டினா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? அப்போ x/3 இங்க x/5 இருக்கா? ஈக்குவல் ஆகணும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா -x/5 வேணுமா? இஸ் ஈக்குவல் டு இங்க 6 எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க எனக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு எடுக்கலாம்? 15 எடுக்கலாமா? அப்ப இங்க 5ஆல பெருக்கினா மேலே 5ஆல பெருக்கும்னா அப்ப 5x, இங்க 3ஆல பெருக்குனா மேலே 3ஆல பெருக்கும்னா 3x இஸ் ஈக்குவல் டு எனக்கு 6 ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது அகைன் ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க. 5ல இருந்து 3 போச்சுனா
2x divided by 15 is equal to 6. அப்ப 2x equal to எவ்வளவுப்பா இருக்கும் 6 into 15. ஸோ ரெண்டாவது அடிச்சோம்னா எவ்வளவு வருதுங்க 3 times. அப்ப x is equal to எவ்வளவு கிடைக்குதுங்க 45. அப்ப என்னோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி தான் வரணும். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the sum of the square of numbers from 3 to 18 கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப 3 to 18 னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா 1 ல இருந்து 11 வரைக்கும் கண்டுபிடிக்கணுமா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு. அப்ப பாருங்க எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு இங்க 1 ல இருந்து 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த 3க்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கு 1 + 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 1 + 2 மட்டும் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இதுல இருந்து கழிச்சோம்னா போதுமா. சோ நமக்கு இங்க என்ன கேக்குறாங்கன்னா sum of the square அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப sum of the square க்கு என்னப்பா ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 the whole divided by 6. அப்போ இந்த n-ன்றது எவ்வளவு 18, இந்த n-ன்றது எவ்வளவு மொத்தமே எனக்கு எவ்வளவுப்பா இருக்கு 2 தான் இருக்கு. அப்போ இந்த n-க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் 18 2 சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாமா. சோ ஃபர்ஸ்ட் 18 எடுத்துக்கலாமா n1ன்றது. அப்ப 18 n plus 1 னா 18 plus 1 19 into 2n என்ன பண்ணுவீங்க 18 into 2 36 plus 1 37 the whole divided by 6 ன்னு இருக்குமா மைனஸ். ஏன்னா இதுல இருந்து நம்ம அகைன் இந்த டேர்ம் மைனஸ் பண்ணணும்ல. ஏன்னா நமக்கு இங்க 3 ல இருந்து 18 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்க 1 ல இருந்து 18 வரைக்கும் கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்து 1 2 இங்க கழிச்சிடுறோம். ஓகேவா? அப்போ 2 ன்னு கிடைக்குமா. அப்போ n அப்படின்றது என்னதுங்க 2 n plus 1ன்றது எவ்வளவுப்பா 3 2n என்ன வரும் 4 plus 1 5. இங்க என்ன பண்ணணும் ஃபார்முலா படி whole divided by 6 ன்னு வந்துருமா. சோ இப்போ பாருங்க 6 ல அடிச்சா எத்தனை டைம் வரும் இங்க 3 2 6 இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாமா. சோ அப்ப இங்க நீங்க என்ன வருது 3 × 19 57 × 37 இருக்குமா. சோ இத மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளவு வருது 49 15 21 35. சோ அப்ப 9 0 ரிமைனிங் இங்க 1 வருமா 10 + 1 11 ரிமைனிங் 1. சோ அப்ப எனக்கு சால்வ் பண்ண எவ்வளவு கிடைக்குது 2109 கிடைக்குது. நீங்க எனக்கு 5 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. சோ அப்ப எனக்கு 5 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க 2104 ன்னு கிடைக்கும். அப்ப 2104 ன்ற ஆப்ஷன்ல இருக்கா எஸ் ஆப்ஷன் சி ல இருக்கு. அதான் நம்மளுடைய ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the value of digit a and b? சோ இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணனும் டைரக்டா ஆப்ஷன்ல தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி. ஏன்னா நமக்கு எதுமே கொடுக்கல ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன்ல என்ன வேல்யூ கொடுத்தோம் அதை நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் a எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா. சோ என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு ba into b3 is equal to 57a ன்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் a எடுத்து ஃபர்ஸ்ட் a க்கு 2 b க்கு 4 எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் b என்ன வரும் 42 ன்னு வரும் into b ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு 4 3 ன்னு கொடுத்திருக்காங்களா 3 is equal to 57 a ஓட வேல்யூ எவ்வளவுப்பா 2. சோ எனக்கு இங்க 40 சம்திங் 42 இருக்கு இங்க 43 இருக்கு. எனக்கு 40 × 40 எவ்வளவு வரும் 1600 வரும். அப்ப கண்டிப்பா எனக்கு 572 ஈக்குவலா இருக்காதா. அப்ப a நமக்கான ஆன்சரா இருக்காது. ஓகேவா? அதே b எடுங்க எனக்கு எவ்வளவு வருது bன்றது ba. சோ அப்ப ba எடுத்தோம்னா எவ்வளவு வரும் 53 into b ஓட வேல்யூ எவ்வளவுப்பா 53 ன்னு வருது. சோ அப்ப எனக்கு 53 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 2809. சோ இது கண்டிப்பா எனக்கு 3 இலக்க எண்ணுக்கு ஈக்குவலா இருக்காதா. அகைன் என்ன பண்ணலாம் c எடுத்துக்கலாமா. சோ அப்ப c எடுத்து பாருங்க c வந்து எனக்கு a 5 கொடுத்திருக்காங்க b வந்து 2 கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் b என்ன வரும் 25 into b ஓட வேல்யூ 2 அகைன் எனக்கு இங்க 3 கொடுத்திருக்காங்களா is equal to 570. இந்த a க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் a ஓட வேல்யூ என்னதுங்க 5. சோ இது வந்து செக் பண்ணி பார்க்க. அப்ப எனக்கு 23 யும் 25 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு கிடைக்குது 3 5 15 0 4 2 6 சோ 2 10. சோ ஆட் பண்ண எவ்வளவு வருது பாருங்க 5 7 5. சோ அப்ப 575 is equal to 575. சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு எதுல ஈக்குவல் இருக்கு ஆப்ஷன் சி ல மட்டும் தான் எனக்கு ஈக்குவல் ஆகுதா. சோ அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ தான் இருக்கும். சோ உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. The product of four consecutive number is always divisible by which of the following number கொடுத்திருக்காங்க. அப்ப ஓகேவா. சோ அப்ப 5 consecutive number எப்படி எழுதிக்கலாம் நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம். சோ 4 consecutive number தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 consecutive numbersனா x x plus 1 x plus 2 x plus 3 இதெல்லாம் consecutive numbersக்கான சீக்வென்ஸ். இதோடைய பெருக்குத்தொகை தான் சொல்லிருக்காங்க. ஓகேவா. இது எல்லாத்தோடைய ப்ராடக்ட் சொல்லிருக்காங்களா. சோ அப்போ எனக்கு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு லார்ஜ் நம்பரா போகும். அப்ப என்ன பண்ணலாம் x க்கு பதிலா நம்ம ஒரு டேர்ம் ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா. சோ லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. x க்கு பதிலா என்ன எடுத்துக்கிறேன் நான் இங்க 1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கான வேல்யூ என்னப்பா கிடைக்கும் 1. எனக்கு இங்க ப்ராடக்ட் சொல்லிருக்காங்க இங்க இன்ட் பண்ணிக்கிறேன் x plus 1 1 plus 1 எவ்வளவு இருக்கும் 2. இங்க 1 plus 2 3 இங்க 1 plus 3 4
இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா ஒரு வேல்யூ வருமா, அதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 எவ்வளவு வரும்? 24 வருமா? அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் ஏதாவது டிவிசிபிள் ஆகும். 24 ஆல் டிவிசிபிள் ஆகும்னா என்னோட நம்பர் என்னப்பா இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓவராலா பாத்தீங்கன்னா தவம் டெஸ்ட்கான 25 கொஸ்டின் மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. தேங்க்யூ.